ஈரான் யுத்தத்த முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. சத்தியமாவா? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, அவருக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறது எந்த அளவு உண்மையோ, அதே அளவு உண்மை அந்த மனசு டக்கு டக்குன்னு முடிவுகள மாத்திட்டு போயிரும். ஆனா, இப்போதைக்கு வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது சில காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமானத மட்டும் பார்த்தாலே போதும். இந்த யுத்தம் நிக்குமா? நிக்காதான்னு தெரிஞ்சு போயிரும். அதுக்கு முன்னாடி இவர் இப்படி ஒரு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, யுத்தம் நிக்கவே நிக்காதோ அப்படின்னு ஈரானியர்களும் ஃபீல் பண்றார்கள். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சுத்தி உள்ள நாடுகளும் ஃபீல் பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான். அதத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப பொறுத்தவரை நேத்து வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஈரான் யுத்தம் அதிகபட்சம் ஒரு 2 வாரம் நடக்கும் அப்படின்னு இருக்காரு. அது என்னங்க கணக்கு அப்படின்னு கேட்டா, நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்ட்டாரு. ஒரு 2லிருந்து 3 வாரத்துக்குள்ள நாங்க வெளியேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான கற்காலத்துக்கு நாங்க கொண்டு போய் விட்டுருவோம். அதாவது இனிமே அவன் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. கடற்படை இல்ல, ராணுவம் இல்ல, விமானப்படை இல்ல. ஒரு குரூப் தான். அதாவது தலைவன்களே இல்ல. சுப்ரீம் லீடர தூக்கிட்டோம். அடுத்த சுப்ரீம் லீடரையும் ஏறக்குறைய தூக்கிட்டோம். இப்ப அப்படியே உடைஞ்சு சிதறி கிடக்கிற ஆட்கள் தான். கூட்டங்கள் தான். இந்த கூட்டங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்துது நீங்களே பார்க்குறீங்க. ஆனா பதிலுக்கு நாங்களும் அவங்கள சிதறடிக்கிறோம். இத தாண்டி அவனுங்கனால வேற எதையும் உருவாக்க முடியாது. அணு ஆயுதத்த எல்லாம் உருவாக்கவே முடியாது. ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாச்சு ஆகும். அதனால எங்க டார்கெட் அச்சீவ்டு நாங்க வந்துருவோம். இதுக்கு நடுவுல ஈரானியர்கள் வந்து பேச்சுவார்த்தையில பேசினா பேசலாம். உடனே பேச்சுவார்த்தை நல்லபடியா சுமூக முடிவெட்டும். அந்த நிமிடமே நாங்க வெளியேறிருவோம் அப்டின்ட்டாரு. ஆக மொத்தம் மனுஷன் வெளியேற துடிக்கிறாரு. வெளியேறதுக்கு முடிவும் பண்ணிட்டாரு. காரணத்தை அவரே அறிவிச்சுட்டார். ஈரானுக்குள்ள இனிமே ஆயுதங்கள் இல்ல. இனி அவனால உருவாக்கவும் முடியாது. 20 வருஷம் ஆகும். அதனால நான் இப்ப கிளம்பிக்கிறேன் அப்டின்ட்டாரு. ஏறக்குறைய இதத்தான் அவரோட கூட்டாளிகளும் விதவிதமா சொன்னார்கள். என்ன அப்டின்னா, ஆட்சி மாற்றம்லாம் எங்க டார்கெட்டே இல்ல. எங்க டார்கெட்டு ஈரானோட வலிமைய குறைக்கணும், வலிமைய புடுங்கணுங்கிறது ட்ரம்போட டார்கெட். அதாவது இவங்க சகாக்களோட டார்கெட் பூரா என்ன அப்டின்னா, ஈரானோட வலிமைய குறைக்கணும். ட்ரம்போட டார்கெட் வலிமைய புடுங்கிரணும். 0க்கு கொண்டு போயிரணும். ஆட்சி மாற்றம்ங்கிறது சப்ஜெக்ட்டே இல்லேன்ட்டாய்ங்க. அட பாவி மனுஷனுங்களா! ஆட்சி மாற்றத்த தர்றேன். நீங்க ரோட்ல இருந்து போய் கம்பெனி குரூப்ப பூரா சிறைப்பிடிங்க அப்படின்னு மக்கள தூண்டி விட்டீங்களேடா! அப்படின்னு ஒரு பய திருப்பி கேட்கல. சரி பரவால்ல. அது உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல பண்ணீங்க. அது எடுபடலன்னு உள்ளுக்குள்ள புகுந்து அடிச்சீங்களேடா! அதுவுமே எடுபடல. இப்ப அதையும் விட்டுட்டு புதுசா ஒரு காரணம் தேடுறீங்களேடா! அப்படின்னு கேட்டா, ட்ரம்புக்கு வெளியில கிளம்பிட்டாரு. அவருக்கு வெற்றி அப்படின்னு அறிவிக்கணும். அந்த வெற்றிய ஏறக்குறைய அவர் ஆட்கள வச்சு நேத்து அறிவிச்சு பார்த்தாரு. உலகம் யாரும் கிண்டல் பண்ணல, கைகொட்டி சிரிக்கல. ஏன் அப்புட்ன்னா, "டேய் எதையாச்சும் சொல்ட்டு போடா! இன்னைக்கு புதன்கிழமைன்னு கூட சொல்ட்டு நீ வெற்றிய கொண்டாடி வெளியில போ. பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு." அப்படின்னு சொல்லி உலகம் தயாராயிருச்சு. அத பஞ்ச் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகையில நைட்டோட நைட்டா கூப்ட்டு, "ஈரான் யுத்தத்த பத்தி பேசுறேன்." அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 4, 5 பாயிண்ட்ட சொல்லியிருக்காரு. இதுவரையும் ஓகே தான். ஆனா, தலைவன் உண்மையிலேயே நிறுத்துவானா அப்படின்னு கேட்டா, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறுத்துற மாரி இல்ல. ஆனா, தலைவன் நிறுத்துறக்கு வாய்ப்பு இருக்கு. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நிகழ்வுகள ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருவோம். காரணம் என்ன அப்படின்னா, இதே காலகட்டத்தில ஈரான்ல இருந்து வெளியேறக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கார்கள். அதாவது ஈரான்ல இருந்து துருக்கிக்கு ஓடி போய் உட்கார்ற ஆட்கள், வெளியேறுற ஆட்கள். குறிப்பா தலைநகர் டெஹ்ரான்ல இருந்து துருக்கிக்கு இந்த யுத்த காலங்கள்ல நெறைய நபர்கள் வெளியேறி அங்க போய்ட்டார்கள். செட்டில் ஆகல. அங்க போய் இருக்கார்கள். இப்பவும் அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இல்ல. ஈரான்ல இருந்து துருக்கிக்குள்ள போறது. மத்த பகுதிகள் இருக்கோ இல்லையோ, தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து நிறைய நபர்கள் போறார்கள். ஆனா ட்ரம்போட இந்த அறிவிப்பு, இத எதையுமே அவர்கள் கணக்குல வைக்கல. அந்த போற வேகம், மக்கள் கூட்டம் போற வேகம்ங்கிறது ரெட்யூஸ் ஆகல, இன்கிரீஸ் ஆகுது. அப்ப ஈரானியர்கள் இன்னமும் வலுவா நம்புறார்கள். யுத்தம் நடந்துகிட்டே இருக்குமோ அப்படின்னு. 2வது விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அமெரிக்க ஏஜென்சிகள் அடங்குற மாரியே கிடையாது. என்ன அப்படின்னா, யுஏஇ தயாராயிருச்சு அப்படின்ட்டார்கள். எதுக்கு? சண்டைக்கு தயாராயிருச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ விடுவிக்க அப்படின்ட்டார்கள். சவுதியும் தயாராயிருச்சு அப்படின்ட்டார்கள். இதத்தான் கொள்ள நாளா சொல்றாய்ங்க. ஆனா இந்த தடவ வந்து பெரிய அளவு ஒரு யுத்தத்துக்கே தயாராயிட்டார்கள். அப்படின்னு சொல்லி காட்டுத்தனமா செய்தி வருது. அப்படி காட்டுத்தனமா செய்தி வரும்போது கத்தார் அஃபிஷியலாவே அறிவிக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அது எல்லா நாட்டுக்கும் சொந்தம் அப்படின்னு. அது என்ன கணக்குன்னு தெரியல. அத அத்தியாவசியம் பயன்படுத்த விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது வேற விதம். ஆனா அது வந்து எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றது வேற விதம்.
பதிலுக்கு ஈரான் நேச்சுரல் கேஸ் எல்லாருக்கும் அத்தியாவசியம். அதனால இந்த எல்லா உலகத்துக்கே இல்லாட்டி பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் சொந்தம்னு கத்தார் அட்டாவோட நேச்சுரல் கேஸ தொடலாமான்னு கேட்டா வாய்ப்பில்ல. அதே மாரி தான் இதுவும் வரும். இருந்தாலும் கத்தார் இப்படி அறிவிக்கிறார்கள். கத்தார் அறிவிச்சது என்ன அப்புட்ன்னா, சண்டைக்கு போறோம்லாம் இல்ல. எல்லாருக்கும் அதான்ப்பா வழி. அது எல்லாருக்கும் பொதுங்கிற மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சா வழிக்கு வருவான். அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள மையமா வச்சு அவர்கள் பேசினார்கள். ஆனா இதோட மேட்ச் பண்ணி வலுவான அரபு கூட்டணி ரெடி அப்படின்ட்டாய்ங்க. இந்த வலுவான அரபு கூட்டணி ரெடி அப்படின்னு அமெரிக்கா என்னத்தையாச்சும் ட்ரிகர் பண்ண. இல்ல இந்த விஷயமே ஐஆர்ஜிசி தளபதிகளுக்கு ட்ரிகர் பண்ணா யுத்தம் பெருசா மாறிரும். இது பூரா சூழ்நிலைகளுக்குள்ள ஒவ்வொரு ட்ரிகர அமெரிக்கா செட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈரான்ல இவர்கள் 2லிருந்து 3 வாரத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரைம் டார்கெட்ட நோக்கி போறார்கள். அந்த பிரைம் டார்கெட் சிக்குச்சு அப்படின்னா முடிச்சுட்டு அதை சேர்த்து வெற்றியா அறிவிச்சுட்டு வந்துருவார்கள். ஒருவேளை பிரைம் டார்கெட் சிக்கல. முஸ்தபா கமேனியா இருக்கலாம், இல்ல யுரேனியமா இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வகையில இது 2ம் பிரைம் டார்கெட். இத மீறி வேற எதுவும் இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ராணுவ ரகசியம், அமெரிக்காவோட ரகசியம், இல்ல அமெரிக்கா குழந்தை பிள்ளை மாரி என்னத்தையாச்சும் ஆசைப்படுவான். அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. உதாரணத்துக்கு ட்ரம்ப் சொன்னார்ல, ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப்ன்னு பேர் வச்சு நானும் அவரும் சேர்ந்து ஆப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன பிசினஸ் பார்ட்னரா? அந்த மாரி அவங்க மனசுல ஏதாச்சும் இருக்கலாம். அது அவர்கள்கிட்ட இருக்கட்டும். ஆனா இப்படி ஒரு ட்ரிகர உருவாக்குறது, யுத்தம் முடியாதோ அப்படிங்கிற ஒரு சிக்னல் வருது. அதே சமயம் இந்த ட்ரம்ப் 2லிருந்து 3 வாரம் சொன்னதுக்கும், யுத்தத்த விட்டு வெளியேறுறதுக்கும் முக்கியமான காரணமா சொல்லப்படுறது என்ன அப்புட்ன்னா, தலைவனோட கல்லாப்பெட்டி. தலைவன் இந்த யுத்தத்துல ஒவ்வொரு அறிக்கையும் விட்டு மார்க்கெட்ல கொட்டிட்டாயாம் மனுஷன். அதாவது கொட்டி கிடந்த மார்க்கெட்ல அள்ளிட்டாயா, கல்லாப்பெட்டி நிறைஞ்சு வழியுது அப்படிங்கிற பேச்சு தாறுமாறா அடிபடுது. இப்ப இந்த பேச்ச உள்ளூர்ல அடக்கணும். அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அங்கெல்லாம் அடக்க முடியாது. பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசினது தான். தீர்வ நோக்கி போயிருவாய்ங்க. வேணா திசை திருப்பலாம். உதாரணத்துக்கு ஈரான் யுத்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, 1000 விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமா அமெரிக்காவுக்குள்ள அரசியல் எப்படி பேசப்படுது அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ மறைக்கிறதுக்கு ட்ரம்ப் யுத்தத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு. இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கற்காலத்துல நடந்த நிகழ்வா மாறிப்போச்சு. அமெரிக்க அரசியலுக்குள்ள. அமெரிக்கா மக்கள் மத்தியில எப்படி இருக்குங்கிறது தனி கதை. ஆனா அமெரிக்க அரசியலுக்குள்ள அந்த ஃபைல் இப்ப காணாம போயிருச்சு. அதுக்கு பதிலா ஈரான் யுத்தம் வந்துருச்சு. ஈரான் யுத்தத்துக்கு நீ போய் தோத்துட்ட. நீ போனதே தப்பு. நீ போயிருக்கவே கூடாது. நீ போறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, மார்க்கெட்ல இவர்கள் எடுத்த மைலேஜ் அப்படிங்கிறது பெருசா எல்லார் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்ப யுத்தம் பின்னாடி போய் இந்த யுத்தத்துக்கு காரணமே நீ கல்லாப்பெட்டிய நிறைக்கிறதுக்காக பண்ற அப்படின்னு சொல்லி அத நோக்கி போறார்கள். அது உண்மையும் கூட. தலைவன் இந்த மாரி ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே ஏகப்பட்ட தாட்டி கல்லா கட்டியிருக்காரு. ஏற்கனவே விரிவா நம்ம பார்த்திருக்கோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துருங்க. சிடிஎன், தேசபக்தி 2லயுமே அப்பப்ப இடைச்சொருகல்களா ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல எடுத்த லாபத்த மட்டுமே பல இடங்கள்ல கோட் பண்ணியிருக்கு. சிடிஎன்னோட சேனல் லிங்க் அப்படிங்கிறது சேனலோட அபௌட் பேஜ்லயும் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லயும் இருக்கும். நண்பர்கள் பார்க்காதவர்கள் கிளிக் பண்ணி பாருங்க. அதனால இப்ப அத திசை திருப்பணும். எது? இந்த கல்லாப்பெட்டி விவகாரத்த திசை திருப்பணும் அப்டின்னா, இந்த யுத்தத்த முடிச்சிரணும். இந்த யுத்தத்த முடிச்சுட்டாரு அப்டின்னா, நீ ஒண்ணுமே இல்லாம வெறும் கைய வீசிட்டு வந்துட்டேன்னா, அந்த ஃபைல புடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. இவர்களுக்கு தேவை மிட் டெர்ம் எலக்ஷன் அங்க வருது. அதுல ஒரு சாலிடான பிரச்சாரத்துக்கு வேணும். இவர்களுக்கு அம்புட்டும்லாம் தேவை கிடையாது. உள்ளூர் அரசியல். அமெரிக்கா உள்ளுக்குள்ள உள்ள நிகழ்வுகள். அதனால தான் இப்ப தலைவன் வந்து 2லிருந்து 3 வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2லிருந்து 3 வாரத்துல கிளம்பிருவாய்ங்களாட்டுக்கு அப்படின்னு ஈரான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துருவாய்ங்க. பிரைம் டார்கெட்டுக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, யுரேனியத்தையே தட்டி தூக்கிட்டு வந்துருவாய்ங்க. இது பூரா ஒரு சூழ்நிலைய உருவாக்க முடியும்னு அமெரிக்கா நம்புது. உருவாக்காட்டி கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. அதுல மேஜரா ப்ளே பண்றது ட்ரம்போட கல்லாப்பெட்டிய மறைக்க அம்புட்டு திட்டங்களையும் அவர் தயார் பண்றார். இன்கேஸ் அதுவும் சரியில்ல அப்டின்னா, வளைகுடா நாடுகள் இறங்குறார்கள் அப்படின்னு சத்தியம் பண்ணி அமெரிக்க ஏஜென்சி தகவல் வெளியிடுது. அத நோக்கிய பயணத்துக்கு அமெரிக்கா தள்ளி விட்டுரும். எது எப்படியோ, ஈரான் யுத்தம் ஒரு அபாய கடத்த நெருங்கிருச்சு அப்படிங்கிறது மட்டும் எதார்த்தமான உண்மை.